ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. ஒரு வழியாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் செமிஃபைனல் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோத போகிறாங்க துபாயில். செகண்ட் செமிஃபைனலில் நம்ம நியூசிலாந்தும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மோத போகிறாங்க லாகூரில். இதில் ஒரு சுவாரஸ்யமானது இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, 2023 வேர்ல்டு கப்புக்கு வந்து நம்ம ஃபைனலில் தோற்றோம். அதுக்கு ரிவெஞ்சாக இந்த செமிஃபைனல் இருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காவை நியூசிலாந்து நாக் அவுட் பண்ணிடும். அதுக்கு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சாக இந்த வாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ப்ரிவியூ பார்ப்போம். இந்தியா ஆஸ்திரேலியா ஐசிசி டோர்னமெண்ட் மேட்சஸ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, 2003 பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி எரியல அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடியும் சில விஷயங்கள் எரிஞ்சிச்சு. ஆனால் மிகப்பெரிய லெவலில் பற்றி எரிஞ்சது 2003. ஏன்னா 2003 வேர்ல்டு கப்பில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனல் வரும். எல்லாருமே இந்தியா தான் வின் பண்ணணும்னு நினச்சாங்க. நிறைய இடத்துல ப்ரேயர்லாம் கூட நடந்துச்சு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஃபைனலில் நம்மளை ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 2006 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம இந்தியாவில் வச்சு தான் நடக்கும். அதில் பர்டிகுலராக ஒரு மேட்ச் ஜெயிச்சால் நம்ம செமிஃபைனல் போகலான்னு இருக்கும். அந்த மேட்ச் யார் கூடன்னு பார்த்தா நம்ம ஆஸ்திரேலியா கூட தான். அந்த மேட்சை ஆஸ்திரேலியா நம்மளை பீட் பண்ணி அவங்க செமிஃபைனல் போய் கப்பை வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு ஒரு அடி, இப்படி அடி மேலே அடி கொடுத்துட்டு இருக்கும்போது 2007 தோனி கேப்டன்ஷிப்பில் T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணி ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் ஒன்று கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்தியா ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2011 வேர்ல்டு கப் 51 வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை அகெயின் இந்தியா பீட் பண்ணிச்சு. இந்த ரெண்டுலேயும் ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2007 மேட்சாக இருக்கட்டும், 2011 மேட்சாக இருக்கட்டும், ரெண்டு மேட்ச்லையுமே யுவராஜ் கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அது நம்ம வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்ம கை ஓங்கி இருக்க அந்த டைமில் பார்த்து 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் திருப்பி நம்மளுக்கு அவங்க ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாங்க. அதில் நம்ம தோத்துட்டோம். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிச்சு, அதில் நம்ம தோத்துட்டோம். சரி, இது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நாள் அந்த பஞ்சாயத்து வராமையே இருந்துச்சு. இந்தியா ஆஸ்திரேலியாக்கான நாக் அவுட் கிளாஸ் வராமையே இருந்துச்சு. ஒரு வழியாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அந்த மோதல் வந்துச்சு. அதுலேயும் ஃபைனலில் ஆஸ்திரேலியா இந்தியாவை பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிச்சு. இதுலையாச்சும் நம்ம அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேயும் ஆஸ்திரேலியா இந்தியாவை பீட் பண்ணிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் விதமாக 2024 T20 வேர்ல்டு கப்பில் லீக்கில் சூப்பர் 8ல் நம்ம ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணோம். இப்போ அகெயின் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் நிற்குது. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியானாலே ஐசிசிஎல்லின் ராஜாக்கள்னு அழகாக நம்ம அவங்கள சொல்லலாம். ஏன்னா ஐசிசி மேட்ச்னு வந்துட்டா மற்ற மேட்சஸை விட ஒரு 20% அதிக எஃபர்ட்டை போட்டு விளாடுவாங்க ஆஸ்திரேலியா டீம். இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஸ்குவாட் எல்லா டீமும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பங்களாதேஷ்க்கு அடுத்தபடியாக வீக்காக இருக்க டீம் ஆஸ்திரேலியா தாண்டா, முதல்ல நீங்கள் தாண்டா வெளியே போக போகிறீங்க அப்படி இப்படின்னு டாக்கு. என்னடா இது, சீனியர் பவுலர் யாருமே இல்லை, இந்த டீமை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அசால்ட்டாக செமிஃபைனல் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா. அதுதான் ஆஸ்திரேலியா. ஐசிசின்னு வரும்போது அவங்களோட கேமே கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட ஸ்பிரிட்டும் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்பிரிட்டை வேறு எந்த டீமாலையும் மேட்ச் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் மேட்ச்லையுமே என்ன தான் கம்பேர் டு இந்தியா ஆஸ்திரேலியா வீக்கர் சைடு மாதிரி தெரிஞ்சாலும் அந்த 20% ஸ்பிரிட்டோடு அவங்க வராங்கல்ல, அது இந்தியாவுக்கு டேஞ்சர். நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா டீமோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஷார்ட் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவருக்கு பதிலாக கூப்பர் கானலியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கூப்பர் கானலி டேரெக்டாக ஓப்பனிங் ஆட வைப்பாங்கன்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா ஃப்ரேக் மெக்கர்க் இருக்கார். அவர் இவரோட நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு ஆள். இன்னொன்று என்னென்னா, அந்த ஃப்ரேசர் மெக்கர்க்கு டீமில் எடுக்கல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவரும் ஹெட் டு சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்தியா கண்டிப்பாக ஸ்பின்னை வச்சு ஆஸ்திரேலியாவை சோக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர் எப்படி மொதல் 6 ஓவர்ஸ் ஸ்பீட் பவுலர் ஸ்பேஸ் பவுலர்ஸ் தான் போடுவாங்க. எக்ஸாம்பிள் ஷமியும் பாண்டியாவும் போடுவாங்க. அதிலே ஒரு 60-70 ரன் அடிக்கிற எபிலிட்டி இந்த ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் உண்டு. அப்படி கேமை டேக் ஆன் பண்ணி கொண்டு போகலாம். அதனால் ஃப்ரேக் மெக்கர்க்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கூடவே ஹெட்டு அவர் செம்மையாக விளாண்டார். ஆப்கானிஸ்தான் கூட ஒரு கேட்ச் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் சூப்பராக விளாண்டார். அந்த பழைய ஐபிஎல்லில் போன ஐபிஎல் இருந்த அந்த அட்டாக் அப்படிங்கிறது அப்படி இன்னொன்று இந்தியானாலே அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் அவருமே ஒரு பெரிய ஒரு குடைச்சலாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா எபிலிட்டியும் இருக்குது. ஒன் டவுன் ஸ்டீவ் ஸ்மித்து ஆப்கானிஸ்தான் கூட நீட்டாக விளாண்டார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் களத்தில் எவ்வளோ நேரம் நிற்காரோ அவ்வளோ நேரம் ஆஸ்திரேலியாவுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். அவரை போலே விளாடக்கூடிய லேம்பிஸ்டேனே இருக்கிறாரு.
ஒருவேளை ஸ்மித்து தவறும் பட்சத்தில் லேபுஸ்டேனி அந்த ரோலை எடுத்து அழகாக பண்ணணும். இவங்கெல்லாம் ஒரு பேஸ் செட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு தான் டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு டேரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸ்பின்னர்ஸை ஓரளவு நல்லா விளாடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இவங்கலாம். ஸ்டீவ் ஸ்மித்தாக இருக்கட்டும், லேபுஸ்டேனாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தாக்கு பிடிச்சி விளாடணும். ஏன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து இவங்களோட ஸ்பின்னை நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ். ஆனால் அவங்களாலே தாக்கு பிடிக்க முடியாமல் 205 ரனில் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி இந்தியன் ஸ்பின் பவுலர்ஸை சமாளித்து விளாட போகிறாங்க, அதுதான் பெரிய சவாலாக இருக்க போது. இங்கிலீஷும் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரியுமே வந்து ஒரு சூப்பர் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவங்க பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் இந்தியன் ஸ்பின்னருக்கு எதிராக எப்படி விளாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. தென் த கிரேட் மேக்ஸ்வெல், அவர் நம்பர் 7ல் வராரு. தேவைப்பட்டால் நம்பர் 4, 5ல் கூட இறக்குவார். அவர் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து கண்டிப்பாக நல்லா தான் விளாடுவார். ஹிட்டிங் மோடில் தான் போவார். மேக்ஸ்வெல் வெர்சஸ் வருண் சக்கரவர்த்தி செம கான்டெஸ்ட்டாக இருக்க போது. அந்த கான்டெஸ்ட்டுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக 11ல் இருப்பார். ஒருவேளை வந்து அதை நான் இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேக்ஸ்வெல் வந்து ஸ்பின்னருக்கு எதிராக அவர் அட்டாக் பண்ணி விளாட ஆரம்பித்தார் அப்படின்னா பெரிய ஸ்கோர் ஆஸ்திரேலியா போஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா கண்டிப்பாக வந்து டாஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து வருவாங்க. ஏன்னா சேஸ் வந்து 250 ரன்னுக்கே நியூசிலாந்து வந்து அந்த தடவை தருவாங்க. சேஸ் இஸ் வெரி டஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஒரு 275 போஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா பவுலிங் அட்டாக்கை பார்ப்போம். பவுலிங் அட்டாக் பார்த்தாலும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக் தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுதாங்க அப்படின்னா கண்டெயின் பண்ண போடுறாங்க. ஒரு 300, 360 அந்த மாதிரி இதிலே கண்டெயின் பண்ணி போட பார்க்குறாங்க. இங்கிலாந்து வந்து ஒரு 350 ரனில் கண்டெயின் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து அந்த மேட்ச்சில் 300க்கு மேலே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை அழகாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஷாட் சூப்பராக போட்டார். ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் ஸ்பெல் வருது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்சில் பார்த்தா லேபுஸ்டேனே திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பெல் போட்டு மேட்சை மாற்றினார். இங்கே திடீர்னு நம்ம ஷாட் வந்து ஆப்கானிஸ்தான் கூட 7 ஓவர் போட்டு 21 ரன் தான் கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் அந்த 7 ஓவர் தான். அதுதான் அவங்களுக்கு ஒரு 40-30 ரன்ஸை வந்து ஷார்ட் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். ஷாட் கூட நம்ம மேக்ஸ்வெலும் ஒரு எண்டில் வந்து அழகாக கண்டெயின் பண்ணி ஆப்கானிஸ்தான் கூட போட்டுட்டு இருந்தார். ஸோ இந்தியாவுக்கு எதிராகவும் அவர் நல்லா போடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்தியாவில் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்கள்ட்ட ரெண்டுமே வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான். ஷார்ட் வேறு கிடையாது. ஸோ மேக்ஸ்வெல், சாம்பா தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வச்சு ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அவங்களோட பவுலர் டுவாரிசிஸாக இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், நேத்தன் எல்லிஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஓரளவு ஓகேவாக தான் போடுறாங்க. கூடவே சாம்பா வந்து நல்லாவே முக்கியமான டைம்லலாம் வந்து விக்கெட்டை எடுத்து கொடுப்பார். சாம்பா வெர்சஸ் கோலி கான்டெஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சாம்பா வெர்சஸ் இந்தியன் மிடில் ஆர்டர் கான்டெஸ்ட்டே வந்து பயங்கரமாக இருக்கும். சாம்பா 2 to 3 விக்கெட்ஸ் இந்த மேட்சை எடுக்கிற எபிலிட்டி எல்லாமே இருக்குது. அவர் எடுக்கும் பட்சத்தில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அதுதான் போகும். அதுதான் கான்டெஸ்ட்டு. ஸோ ஆஸ்திரேலியா ஓன் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 275+ எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் டீம் பேட்டிங் அண்ட் பவுலிங் லைனை பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் டவுட்டே இல்லை, சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் தான் இறங்க போகிறாரு. ரோஹித் சர்மா வந்து அந்த இங்கிலாந்து கூட வந்து பைலேட்டரல் சீரீஸில் ஒரு 100 அடிச்ச உடனே ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்மளாம் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு 50 கூட வரல. ஒரு மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைக்கி அதை அவர் கேப்சர் பண்ணி விளாட முடியல, அதை கேபிட்டலைஸ் பண்ணி அவரால் விளாட முடியல. கில்லு வந்து சூப்பராக விளாண்டார். போன மேட்ச் ஒரு கிராஸ் பேட் ஷாட் போட்டு ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டார். மற்றபடி பாகிஸ்தான் கூட நல்லா தான் விளாண்டுருந்தார். பங்களாதேஷ் கூடயுமே நல்லா தான் விளாண்டுருந்தார், பிரச்சனை இல்லை. ஒன் டவுனோட விராட் கோலியுமே ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இனிஷியல் 20 பால்ஸ் வந்து ஒரு டெம்ப்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தான் நான் என்ன பிரச்சனையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்பெல் வந்து கண்டிப்பாக அவங்க டீமில் 2மே லெஃப்ட் பவுலர்ஸ் தான் போடுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன், டுவாரிசிஸ். இந்த கோலியாக இருக்கட்டும், ரோஹித்தாக இருக்கட்டும், இந்த லெஃப்ட்டுக்கு இனிஷியலாக கொஞ்சம் கேஸ். அவங்க ஒரு மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த 2 பேர் விக்கெட்டையுமே, விராட் கோலி விக்கெட்டாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா விக்கெட்டாக இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சன் அல்லது டுவாரிசிஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி 10 ஓவருக்குள்ளே 2 விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கேமுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ஓவருக்கு 40 ரன் வந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா விக்கெட்டை கொடுக்கக்கூடாது. ஏன்னா 250 ரன் அடிச்சா கூட டிஃபெண்ட் பண்ணுற பவுலிங் எபிலிட்டி வச்சிருக்கும் போது விக்கெட்டை கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச லெவலுக்கு வந்து விக்கெட்டை சேவ் பண்ண தான் பார்க்கணும். அட்டாக்கிங்காக பவர் பிளேயில் போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் சப்ளைம் ஃபார்ம் சொல்லவே வேண்டாம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சூப்பர் ஃபார்மு. நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்தாலும் நல்லா அடிக்கார். ஒரு ட்ரபுளில் இருந்தாலும் நல்லா அடிக்கார். போன மேட்ச்லாம் 30க்கு 3 ட்ரபுளில் இருந்துச்சு. சூப்பராக கேமை எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அவருக்கு வந்து எது வீக்னஸ்ன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஷார்ட் பால். அந்த ஷார்ட் பால்லேயே அவர் அவுட் ஆனது கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது. அந்த ஷார்ட் பால் பிளாயை வந்து திருப்பியும் ஆஸ்திரேலியா வந்து பயன்படுத்துவாங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எதிராக. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் தான் நம்பர் 5 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஆனாலும் அக்ஷர் பட்டேல் தான்ட்டு. அக்ஷர் பட்டேல் ஒரு மாதிரி பொறுமையாக விளாடுதாரு. ரொம்பவும் பொறுமையாக விளாடுற மாதிரி தோணுது. பட் இந்தியன் பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து
போன மேட்ச் நியூசிலாந்து கூட விளாண்டது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா 250க்கு தான் அவங்க விளாண்ட மாதிரி இருக்குது. 250க்கு ஏற்ற பவுலிங் அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது. ராகுல் ஒரு மாதிரி ஒரு சின்ன நாக்கு ஒரு 20+ அடித்தார். பட் இதெல்லாம் பத்தாது. ஒரு 50+ அந்த மாதிரி அடித்து கடைசி வரைக்கும் மேட்சை வந்து முடிச்சு கொடுக்கணும். அந்த கடமை அவருக்கு இருக்குது. ஹர்திக் பாண்டியா என்னதான் 45 ரன் அடித்தாலும் ஒரு ஸ்ட்ரகிளிங் 45 தான் தெரிஞ்சிச்சு. அந்த லெவலுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக அவர் ஆட விடலை. அவருக்கான ரேஞ்சஸில் வந்து பால் வந்து போடலை. ஆஸ்திரேலியாவும் அந்த மாதிரி தான் போடுவாங்க. நிறைய ஸ்லோ பவுன்சர்ஸ் போட்டு மிட் விக்கெட்டில் வந்து ஹர்திக் பாண்டியாவை எடுக்க பார்ப்பாங்க. லெட்ஸி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாக்கு அவ்வளோவா வந்து பேட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் கிடைச்சாலும் அவர் பிக் மேட்ச்சில் வந்து பெருசாக ப்ளே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான். ஒரு கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு 20-30s எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் பவுலிங் அட்டாக் இங்கே தான் பஞ்சாயத்தே இருக்குது. இப்போ அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இவங்க கண்டிப்பாக இவங்க 2 பேரும் உண்டு. ஏன்னா இவங்க 2 பேர் வந்து பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இன்னொன்று இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பவுலர்ஸு அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் வந்து இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக அந்த பர்டிகுலராக வந்து டிராவிஸ் கிட்ட தவிர பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் ஒரு 3 பேர் அந்த டாப் 4லேயே இருப்பாங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஸ்பின்னர் வந்து அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் நம்ம அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா வந்து கை வைக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷமி கண்டிப்பாக இருப்பார் டீமில். இப்போ குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேரை வச்சு போவோமா, இல்லைனா இதில் ஒரு ஆளை தூக்கிட்டு ஹர்ஷித் ராணாவை எடுத்துகிட்டு வருவோமாங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் சோக் பண்ணாங்க நியூசிலாந்தை. ஸோ இதே 11 வச்சு தைரியமாக போகலாம். ஏன்னா இப்போ ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வந்து ஒரு குல்தீப் யாதவே இருக்கட்டும். ஏன்னா கண்டிப்பாக வந்து வருண் சக்கரவர்த்தியை கை வைக்க முடியாது. அவர் 5 விக்கெட் எடுத்துட்டார். அவரை கை வைக்கவே முடியாது. இவங்க கை வச்சால் குல்தீப் யாதவ் தான் வைப்பாங்க. ஹர்ஷித் ராணா 10 ஓவர் போட்டு ஹர்ஷித் ராணாக்கும் டெத் ஓவரில் போடுற எபிலிட்டி இருக்குது, மிடில்லையும் போடுற எபிலிட்டி இருக்குது. சேம் எபிலிட்டி குல்தீப்புக்கும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 11 வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது. ஷமி பிக் மேட்ச் பிளேயர். இந்த மாதிரி பிக் மேட்ச்னு வரும்போது தான் அவர் 5 விக்கெட், 6 விக்கெட், 7 விக்கெட்னு எடுப்பார். ஸோ அவரும் கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே சேம் 11ஓட போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கிரிக் வித் மனோ டீமோட கருத்து. ஸோ இந்த சேம் 11ஓட போய் அதுவும் டாஸ் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரணும். அதே டாஸில் தோற்று ஒருவேளை செகண்ட் பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா ஒரு 250க்குள்ளே வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணால் சேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எனிதிங் அபோவ் 275 இந்தியாவுக்கு வந்து அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம துபாய் பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். துபாய் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்தியா விளாண்ட 3 மேட்சுமே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து செம்மையாக வந்து அசிஸ்ட் பண்ணுது அந்த பிச்சு. பேசர்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுது. சடார்னு எடுத்து அடிக்க முடியல. ஒரு 300 ரன்னுங்கிறது ஈஸியாக வர பிச் மாதிரி தெரியல. 250+ போட்டாலே வந்து ஒரு டஃப் கொடுக்கலாம் பவுலிங்கில் அப்படிங்கிற மாதிரி பிச்சு தான். இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. 3 மேட்ச் அவங்க இங்கே விளாண்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான். இந்தியா வந்து ஹோம் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிச்சஸும் இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று ஆஸ்திரேலியா பாகிஸ்தானில் விளாண்டுட்டு துபாய்க்கு வந்திருக்காங்க. பாகிஸ்தானில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் பேஸ் பவுலிங்க்கு வந்து அசிஸ்ட் இருக்கிற மாதிரி பிச்சஸ் விளாண்டு திடீர்னு இப்போ இந்த மாதிரி பிச்சுக்கு வர்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இந்தியாவுக்கு வந்து இது ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒன் த டாஸ் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் டிசிஷன். என்னோட வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 60, ஆஸ்திரேலியாவுக்கு 40. நெக்ஸ்ட்டு நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கிரேட் எபிக் என்கவுண்டராக இருக்க போது அந்த மேட்சோட ப்ரிவியூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mano. Take care.